நாடகாசான் ஏசி தாசிசிஸ் அவருடைய சிரேஷ்ட மாணவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த ஸ்ரீ சலாமி என்பது சுவிட்சர்லாந்து நாட்டிலே எங்களுடைய வரலாற்றை சொல்லி இருக்கிறது. அந்த நாடகம் சுவிட்சர்லாந்து தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை லட்சம் மக்கள் பார்த்திருப்பார்கள். இப்படி ஒரு விடயத்தை நாம் செய்யவில்லை என்று பரிசில் வாழ்கின்ற அத்தனை கலைஞர்களும் ஆதங்கப்பட்டே ஆக வேண்டும். இனியாவது அதற்கான முயற்சிகளை நான் நினைக்கின்றேன். கங்கேஷ், நீங்கள் முன்னெடுத்தால் நடக்கும். முன்னெடுங்கள், பாருங்கள். எங்கள் ஏசி தாசிசிஸ் அவர்களுடைய சிரேஷ்ட மாணவர் ஆண்டன் பொன்ராஜா அவர்களே, இது எல்லாவற்றுக்கும் அவர்தான் மூல காரணமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றார். இனி அவரைத்தான் நாங்கள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். எல்லோருக்கும் நன்றி. இதில் 2-3 விஷயங்கள் நான் சொல்ல வேணும். சொன்ன ஒன்று, இப்போ நாகேஷ் என்ன ஒரு சில ஃபேக்சுவல், அதாவது அடிப்படை உண்மைகள். இப்போ நாகேஷ் குறிப்பிட்டிருந்தீங்கள் அவருடைய தாசிஸ் மாஸ்டருடைய வைஃப் அதை சொன்னது என்று சொல்லி. அப்படியே இல்லை. தாசிஸ் மாஸ்டர் வந்து தாலியடிக்கு போயிருந்தார். ஸோ இவங்க போயிருந்த போது அவரது அம்மா தான், நீ கணக்க நாடகம் செய்யறியாம், எல்லாரும் சொல்லுறாங்க, நீ எனக்கு ஒரு நாடகம் செய்ய மாட்டியா என்று கேட்டது வந்து அவருடைய அம்மா. அந்த அம்மா அந்த கேட்டு தான் மிச்ச விஷயம் எல்லாம் சரி, 100 விதம் சரி. இந்த குறிப்பிட்ட விடயம் வந்து அது அவருடைய அம்மாவுக்கு தான். எங்களுக்கு காய்தலும் வருதலும் தேவையில்லை. என்னென்ன விஷயம் என்னென்ன காலகட்டத்தில் எப்படி நடக்குமோ அது அப்படியே நடக்கும். மற்றும் இந்த ஆவணப்படம் தொடர்பாக நான் சொல்ல வேண்டிய விடயங்கள் என்று சொன்னால், ஒன்று வந்து ஐபிசி, மற்றது வந்து டிடிஎன். இந்த 2 விடயங்கள்லையுமே வந்து அது பங்கு பற்றிய அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களது அனுபவ பகிர்வுக்காக நான் கேட்டிருந்தேன். அதனை வந்து ஒருங்கிணைச்சது வந்து பராண்ண, கடைசி பராண்ண மட்டும்தான் வந்தார். முதல் சொன்னார் 15 பேர் வரணும்னு சொல்லி, இல்லை என்னன்னு 10 பேர் என்றார். பிறகு 5 பேர் என்றார். இல்லை நான் தனியாக மட்டும்தான் வாரணும் என்றார். அவர் வந்தவர், அவருடைய பதிவு இருந்தது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் கேட்கப்பட்டது, இந்த தமிழ் வழி. தமிழ் வழி ஒழுங்கு பண்ணினவர்கள் வந்து இதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதனால அது ஒரு பெரிய ஒரு இது. இப்போ நாடகர், ஏடகர், ஊடகர் என்ற விடயத்தில் வந்து, இப்போ நாடகர் என்ற ஒரு விடயம் வந்து ஓரளவுக்கு ஒரு 80%, ஊடகர் என்ற விடயம் வந்து ஒரு 40%, ஏடகர் என்ற ஒரு விடயம் வந்து ஒரு 20% தான் இதில் இருக்கு. எல்லாமே 100% வர வேண்டிய விடம். இது ஏனோ தெரியல, நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவோன நாங்கள் ஒரு அடிமைகள், கொத்தடிமைகள், நாங்கள் ஒரு அரசு இல்லாத ஆட்கள். அப்போ ஒரு அரசு, இப்போ நாங்கள் இப்போ இங்கே சில பேர் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்க, இப்போ ஐரோப்பாவில் என்ன நடக்குது, எங்களுக்கு நடைமுறை இல்லைன்னு சொன்னால், ஐரோப்பா வந்து ஒரு நீண்ட காலம் வந்து அரசுகளுக்கு உட்பட்டு அரசுகள்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அரசுகள் மக்களின் விடயங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்து அரசுகள் வந்து தூக்கி எறியப்படுகிறது. புதிய அரசு மக்களுக்காக நிகழ்த்தப்படுகிறது. நாங்கள் இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு சிங்கள அரசுக்கு தான் வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகம். அங்கும் அரசு உதவிகள் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்குரிய அந்த நாடகரங்க கல்லூரிக்கு வந்து தாசி மாஸ்டர் சொல்லியிருந்தார், தான் வெளிக்கிட்டத்தின் அடிப்படை காரணம் வந்து நாடகரங்க கல்லூரிக்கான ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு தான். முதல் இதை 2 பேருக்கும் இடையில விவாதங்கள் நடைபெற்றது. சண்முகலிங்கம் மாஸ்டருக்கும் தாசிஸ் மாஸ்டருக்கும் இடையில வந்து. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர இடம் வேணும். நிரந்தர இடத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்ற ஒரு இதில் தான் 80ஆம் ஆண்டு
நாட்டை விட்டு வெளியேறினவர். அப்புறம் அதுக்கு பிறகு நடந்த அவரது குடும்ப நிகழ்வு, அப்புறம் அதுக்கு பிறகு நடந்த நாட்டு நிலவரங்கள் காரணமாக எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ இதுகள்லாம் அடிப்படை காரணம் என்றதை நான் பார்க்குறேன். மற்றவர்களை சாடுதலோ அல்லது அவர்கள் மேல் பழி போடுதலோ அது நமக்கு தேவையில்லாத விடயம். நாங்கள் இப்போ இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு போராட்ட சூழலுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் நமக்கான ஒரு அரசியல் தீர்வு வரவில்லை. இந்த அரசியல் தீர்வு வர மாதிரி எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு ஒரு அரசு அமைந்தால்தான் நாம் நினைக்கும் விடயங்கள் நடக்கும். அதாவது தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்கள் நடைபெறும். இந்த போராட்ட காலத்தில் இருந்த பெரும் தலைவர்களுக்கு இதே நிலைமை தான் நடந்தது. பாரதியார் எடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக ஆழ்ந்த பிரேதத்தை கொண்டு போகிறதுக்கு 4 பேர் கஷ்டப்பட்டு தேடப்பட்டார். அதே போன்று பெரும் தலைவர்கள் போராட்டங்களின் மத்தியில் இருக்கும் பொழுது அது கலையாக இருந்தால் என்ன, அரசியலாக இருந்தால் என்ன, இன்று உள்ள நிலைமை தான் நீடிக்கும். இப்போ இன்னும் எங்களுடைய போராட்ட வரலாறுகளே ஆவணப்படுத்தப்படவில்லை. அப்போ எல்லா வரலாறுகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஆவணப்படுத்தல் அவர் செய்தால் என்ன, இவர் செய்தால் என்ன என்ற ஒரு விடயத்தை நான் பார்க்கிறதில்லை. என்னால் இயலுமான விடயத்தை நான் செய்வேன். இது என்னால் இயன்ற விடயம். நான் முன்னின்று செய்யும் பொழுது என்னோடு பலர் நிற்பார்கள். இது நான் தனியே செய்த விடயம் அல்ல. அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் பலர் எனக்கு உதவி செய்தார்கள். இதற்கான படப்பிடிப்புகள் லண்டனில் நடைபெற்றது, சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது, இந்தியாவில் நடைபெற்றது, இலங்கையில் நடைபெற்றது முழுசாக. அப்போ அம்மட்டையும் தொகுத்து என்னட்டு இருந்த ஆவணங்களையும் தொகுத்து தான் ஒரு 180 மணித்தேளத்துக்கிட்ட இருந்த விடயத்தை வெட்டி 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 இப்போ நீங்கள் 90 நிமிஷம் ஆகிறது இல்லை, 2 மணித்தேளம் 10 நிமிஷம். இந்த படம் 2 மணித்தேளம் 10 நிமிஷம். ஆனால் யாருக்குமே தெரியல. இவன் லண்டனில் போட்ட பொழுது பெரிய குறை வந்தது, ஐபிசியை பற்றி வேறு இல்லை, இப்போ லண்டனில் நடந்த விடயங்களை பற்றி வேறு இல்லை இல்லைன்னு சொல்லி. அப்போ எல்லோருக்கும் அப்போ இது ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். மற்றது நாம் புலம்பெயர்ந்த மண்ணில் இப்போ இங்கே கடைசியாக கூறின ஒரு சகோதரி சொன்னால், இந்த பிரான்சில் நாம் இருப்பதென்று சொன்னால், இந்த பரிசில் நாம் இருப்பதென்று சொன்னால், இந்த பரிசு ஒரு உலகத்தில் ஒரு உச்சமாக கலை பண்பாட்டில் இருக்கிற ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒரு தமிழ் கலை உட்சேர் இல்லை. நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு நீங்கள் கொண்டு சேர்ப்பது என்று சொன்னால் எங்களை மாதிரி செய்ய முடியாது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ சலாமி என்ற நாடகம் 1 வருட பயிற்சி. ப்ரூடர் கிளவுஸ் ப்ரூடர் கிளவுஸ் 1.5 வருஷம். அதுக்கு பிறகு வில்லியம் தெல் தான் ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள 4 மாதத்துக்குள்ள செய்தது. காரணம் என்னென்று சொன்னால் அது ஏற்கனவே 3 வருடம் பயிற்சி நாடக கல்லூரியில் செய்தாச்சு. அப்போ குவாலிட்டி அந்த பீட்டர் பிராஷர் சொன்னாங்க, ஏன் எங்களுடைய நாடகம் பார்க்கக்கூடாது, ஆனால் பார்க்க வேணும். மீடியா தரத்துக்கு தான் இடம் கொடுக்கும். செய்த நாடகங்கள் எல்லாமே மீடியாவின் முக்கியமான காணொலி தொகுப்புகளாக வந்தது. அதாவது அங்கே 1 மாதத்தில் ஒரு 3000 நாடகம் உற்பத்தி ஆகிற ஒரு நாடு சுவிட்சர்லாந்து. அதுக்குள்ள ஒரு தேசிய தொலைக்காட்சியில் வர்றதுன்னு சொன்னால் சும்மா லேசிப்பட்ட விடயம் அல்ல. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த தரம். மற்றது புதுசு. எப்பவுமே இந்த ஐரோப்பிய கலாச்சாரம் புதுமைக்கு இடம் கொடுக்கும். அதனால் தரமாக இருக்க வேண்டும். நாம் கூத்து செய்வதுன்னு சொன்னால் கூத்து
1.5 வருஷ பயிற்சி. ஏனென்று சொன்னால் ஆட்டம், பாடல், கூத்தின் அடிப்படை, சுருதி, தாளம், ஆடி பாடுதல், நின்று நடந்து பாடுறதில்லை. இங்கே இந்த கரைக்கும் அங்கே ஆடி பாடுதல்ன்ற நீண்ட கால பயிற்சி. இதில் பயிற்சி எடுத்தவர்கள் எல்லோருமே வேலை செய்பவர்கள். அவர்களது சனி ஞாயிறுகளை ஒதுக்குகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் லீவு நாட்களை ஒதுக்குகிறார்கள். அது அவர்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபேர் என்ன ஹாலிடேஸ் அந்த பகுதியை ஒதுக்கித்தான் நாங்கள் அவர்களோடு போர் புரியக்கூடியதாக இருக்கும். அது ஒரு கலை போர். அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அந்த தரத்தில் இருந்தால் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார். அதே போல் அவர்களின் அந்த மொழியாடல் அவர்களோட சேர வேண்டும். அந்த கலைஞர்களும் எங்களுடன் சேர வேண்டும். உண்மையில பரிசில் நாம் பார்த்த முதல் நாடகம் ஔவையார். மிகச்செழுமையான, மிகச்சிறந்த ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பு. அதிலிருந்து தான் எனக்கு பராணியை தெரியும். பராணியை இந்த உச்சத்தில் இருந்த வேணும். ஆனால் தொடர்ச்சி அதை கொடுக்க முடியல. அப்ப பயிற்சி வேண்டும். என்ன இப்ப இங்க அதாவது உரையாடலை மனனம் செய்து ஒப்புவிப்பது நாடகம் அல்ல. அது மனனம் செய்து ஒப்புவிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தமிழ் மன்றம், தமிழ் பாடசாலையில் பேச்சு போட்டி நடக்கும். அதுகளில் நாங்கள் போகலாம். இப்போ நாடகம் இதுகள் செய்யலாம். மற்றது இன்னொரு கேள்வி வைக்கப்பட்டது பாலேந்திரா ஆனந்தராணி அவர்கள் நான் அவர்களை அழைத்திருந்தேன். இவருடைய இந்த நாடகர், ஏடகர் இந்த புத்தக வெளியீட்டுக்கும் அழைத்திருந்தேன். அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை. என்னமோ தெரியல, நான் மற்ற தனிப்பட்ட விதமாக அழைக்க விரும்பவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு நேரம் அழைத்ததற்கு அவர்கள் வரவில்லை. என பிறகு அவர்களை திருப்பியும் நான் கூப்பிட்டு அவர்களது மனதை புண்படுத்த விரும்பவில்லை. ஆனமட்டில் தான் அந்த பகுதி இல்லாமல் போனது. அவர்கள் மட்டுமண்டில்லை, பலருடைய உண்மையில இது ஒரு நான் எடுத்த உடனே என்னட்ட அம்சன்குமார் கிட்ட நீ ஒரு சீரியல் விடுவான்னு சொல்லி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு ஆவணங்கள் இருக்கப்பட்டது, அந்த அளவுக்கு முக்கியமான ஆவணங்கள் இருக்கப்பட்டது, அந்த அளவுக்கு முக்கியமான செயற்பாடுகள் இருந்தது. ஆனால் எங்களால் செய்ய முடியவில்லை. இல்லை ஒரே இதில் முடிப்போம் என்று சொல்லி 5 மணித்தியாலமாகி பிறகு 2 மணித்தியாலமாகி பிறகு ஒரு சர்வதேச திரைப்படத்துக்காக 90 நிமிடம் ஆங்கில சப்டைட்டிலோட அதுவும் இருக்குது. அது வெளிநாட்டுக்காரருக்கு இதுன்றது. ஏற்கனவே இந்த ஆவணப்பதிவு இலங்கையில் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கண்டி, கொழும்பு இடங்களில் காண்பிக்கப்பட்டது. அது இந்தியாவில் பல தடவை காண்பிக்கப்பட்டது. அதே போல் சுவிட்சர்லாண்ட்லேயும் லண்டன்லேயும் காண்பிக்கப்பட்டது. இப்போது இங்கே பிரான்சில், பரிசில் காண்பிக்கப்படுகிறது. முதலில் அவர் கூறின மாதிரி தான் ஒரு ஆவணப்படம்ன்றது நாங்கள் படம் பார்க்குறதுக்கு செலக்ட் பண்ணுறோம், மாற்ற படம் பார்க்குறதுன்னு சொல்லி இப்போ கதாநாயகர்களின் பேர்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் படம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆவணப்படம்ன்றது நான் நினைக்கிறேன் இதான் முதல் ஒரு முழுநீள ஆவணப்படம். அப்போ அது மக்களின் ஒரு மைண்டில் ஏறுவணும். இப்போ இங்கே ஆயிரக்கணக்கான படம். இப்போ ஹாலிவுட்லேயே ஆவணப்படம்ன்ற செக்ஷனே இருக்குது. ஃபிக்ஷன் மாதிரி, ட்ராமா, அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி. ஆனால் அது எங்களுடைய இந்திய திரைப்பட வரலாற்றிலே அது இல்லை. அங்கேயும் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆகவே அது பல விடயங்கள் இந்த விடயத்தில் இருக்குது. ஆனால் மட்டும் இதில் ஒன்றையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் இந்த ஆவணப்படத்தை மற்ற ஆட்களுக்கு கொடுக்கறது என்று சொன்னால் இங்கே இருக்கும் என்னுடைய இந்த பென்ட்ரைவை நீங்கள் உங்களால் இயலுமான பணத்தை கொடுத்தோ அல்லது பெற்றுக்கொண்டோ மற்றவர்களுக்கு கொண்டே கொடுங்கள். என்னென்னு சொன்னால் இது எல்லா இடமும் போகணும். இது எமது கலையை பற்றி எங்களுக்கு தெரிய வேணும். அது வரக்கூடியது புலம்பெயர் மண்ணில் நடந்த விடயங்கள் தான் அறவாசி, மற்றது அறவாசி இலங்கையில் நடந்த விடயங்கள். புலம்பெயர் மண்ணில் நடந்தன்னா ஏன் எங்களால் செய்ய முடியாது? இதை பார்த்த பொழுது இங்கே நீங்கள் கேட்ட கேள்வி தான் எல்லாருக்கும் கேட்டு ஏதாவது ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மன
எழுச்சி இருக்கிறது. அடுத்ததாக வந்து இது வந்து பல மிக நீண்ட காலம் இந்த ஆவணப்படம் இங்கே செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் கங்கேஷ் இதற்குரிய எல்லாருடையும் அடித்து கதைச்சு நடக்க முடியாமல் போய் அப்புறம் கடைசியை தான் எஸ்கே ராஜன் கதைச்சு ஓமன்னு சொல்லி இன்று இந்த படம் நிறைவேறி இருக்குது. இங்கே வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் தாசிஸ் மாஸ்டர் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.